சீமான் சொன்ன பொய்கள் 3. ஈழத்தில் நாத்திகன், தமிழகத்தில் ஆத்திகன். 2009 செப்டம்பர் 23 தேதியிட்ட ஆனந்த விகடனுக்காக சீமான் அளித்த பேட்டியில் பிரபாகரனை சந்தித்த போது நாத்திகம், கடவுள் நம்பிக்கை பற்றி பேசினார். பிரபாகரனை சந்திக்கும் முன்பு அங்குள்ள போராளிகள் மத்தியில் பேசினேன். அங்கு காசி கயிறு கட்டியிருந்த ஒரு பெண் போராளியிடம் நொடியில் சாகும் சயனடை கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஆயிலை காப்பாற்றும் என்று இந்த காசி கயிற்றை எந்த நம்பிக்கையுடன் கட்டியிருக்கிறாய் தங்கச்சி என்று நான் கேட்டது பிரபாகரன் காதுக்கு போயிருக்கிறது. அதனால்தான் கடவுள் நம்பிக்கை பற்றி பிரபாகரன் பகிர்ந்து கொண்டார் என்றார். இதன் மூலம் சீமானுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாகிறது. அதாவது பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை சீமான் பின்பற்றினார். அதனால்தான் நொடியில் சாகும் சயனடை கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஆயிலை காப்பாற்றும் என்று எந்த காசி கயிற்றை எந்த நம்பிக்கையுடன் கட்டியிருக்கிறாய் என பெண் போராளியிடம் கேட்டிருக்கிறார். பெண் போராளியிடம் பேசியது உண்மையா என தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சீமான் பிறகு ஆத்திகனாக வேடம் பூண்டார். கருப்பு சட்டை தாங்கி பெரியார் தொண்டராக வலம் வந்த சீமான் பச்சை உடை தாங்கி முருக பக்தராக மாறினார். 2015 பழனியில் வீரத்தமிழர் முன்னணி என்ற அமைப்பை தொடங்கினார் சீமான். சீமான் முருகனின் வேலேந்த மனைவி காவடி தூக்க நடந்தது அந்த விழா. பழனி பொதுக்கூட்ட மேடை இருந்த பேனரில் முருகனும் ராவணனும் இருக்க ஒரு பக்கம் பிரபாகரனும் மறுபக்கம் சீமானும் சிரித்தார்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில்தான் தன்னுடைய மகன் பிரபாகரனுக்கு துலாபாரத்தில் எடைக்கு எடையாக பச்சரிசி அளித்து முடிக்காணிக்கை செலுத்தினார். முருகனுக்கு மட்டுமல்ல, தமிழனுக்கும் அரோகரா போட்டார்.